கைஸ், உங்களுக்கு இந்த ஸ்டண்ட் பைக்கர்ஸோட வீலிங் ரொம்ப பிடிக்கும்ல? எனக்கு ரொம்ப பிடிக்கும். பார்க்கும்போது ஜாலியா இருக்கும்ல? அது பார்க்கும்போது என்ன தோணும்? என்ன சூப்பரா பைக் ஓட்டுறாங்கல்ல, என்ன ஸ்பீடு, என்ன அழகா கட் அடிக்கிறாங்க. சும்மா லெஃப்ட் ரைட்னு வண்டியை திருப்பி வீலிங் அடிக்கிறது, பொண்ணுங்கெல்லாம் பிளாட். ஆனா ஒண்ணு, இது சொல்றதுக்கு ஈஸி, செய்யறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த ஸ்டண்ட்டுக்கு பின்னாடியும் சயின்ஸோட சூட்சமம் இருக்கு. இவர் சயின்ஸ் புரிஞ்சுக்காத அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட் நினைக்கிறேன். இப்படி இருந்தா எப்பவும் கிளாஸுக்கு வெளியே தான் உட்காருவாரு. ஊர் உலகத்துல இதே கேட்டகரியில நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க. நீங்களும் அந்த லிஸ்டுக்குள்ள போயிடாதீங்க. இன்னொரு விஷயம், இந்த ஷோவை வீட்டுல உட்காந்து பாத்தீங்கன்னா ஒழுங்கா இருக்கலாம். அப்படி பார்த்தாதான் இதுக்கு பின்னாடி என்ன சயின்ஸ் ஒளிஞ்சிருக்குன்ற விஷயமே உங்களுக்கு புரியும். இல்லனா உங்க கேர்ள் ஃபிரெண்டை விட்டு நீங்க அனாவசியமா பிரிஞ்சு போக வேண்டியிருக்கும். வீலி பண்றதுல ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்கு. முதல் விஷயம், ஃப்ரண்ட் வீலை மேல கொண்டு வரணும். ஃப்ரண்ட் வீல் மேல போனதுக்கு அப்புறம் பவர் எந்த அளவுக்கு அதிகமாகுதுன்னா, பின்னாடி வீல்ல இருக்கிற டார்க் பைக்கோட மிச்சம் இருக்கிற வெயிட்டை விட ஜாஸ்தியா இருக்கும். ஃப்ரண்ட் வீல் மேல வந்ததுக்கு அப்புறம் பைக் எப்படி பேலன்ஸ் பண்ணலாம்னு நம்ம ட்ரெயினர் காட்டுறாரு. இவர் ஸ்பீடையும் கொஞ்சம் கொஞ்சம் அதிகப்படுத்துறாரு. அதே நேரத்துல பேக் வீலோட பிரேக்கையும் கண்ட்ரோல் பண்றாரு. இதனால அவரோட சென்டர் ஆஃப் கிராவிட்டியை மெயின்டைன் பண்ண முடியுது. பைக்கை வச்சு நினைச்ச வித்தையை காட்ட முடியுது. இந்த ட்ரைனிங்க பார்த்ததுக்கு அப்புறமா என்னாலையும் வீலிங் பண்ண முடியும். வாவ், என்ன கான்பிடன்ஸ் இல்ல? ச்சே, சான்ஸ் இல்ல. என்ன சேட்டா, வணக்கம், எப்படி இருக்கீங்க? பையனை வச்சுட்டு வீலிக்கு ட்ரை பண்ற மாதிரி தெரியுது. வேண்டாம், நான் சொல்றது கேளுங்க. என் பேச்சை கேட்டா ஒழுங்கா வீட்டுக்கு போலாம் சேட்டா. ரொம்ப அடம்பிடிப்பார் போல இருக்கு. சொல் பேச்சு கேட்க மாட்டார் நினைக்கிறேன். வேணாம் சேட்டா, உங்களுக்கு வராத ட்ரை பண்ணாதீங்க. இதத்தான் சொன்னேன். நீங்க வீலிங் அடிச்சு உழுந்து வாரினதை இந்த பையன் ஊரு பூரா சொல்ல போறான். உங்க பேரு நார போகுது. சேட்டா, விழுந்த ஜோர்ல நீங்க எந்திரிச்சு லுங்கி டான்ஸ் ஆடினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இவரோட கேர்ள் ஃபிரெண்டை வச்சுக்கிட்டே ஒரு வீலி பண்ண போறாராம். நீங்க வீலி பண்றது எதுக்குன்னு இப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு. உங்களுக்கு பைக் ஓட்ட தெரியுன்றதுக்காக பாவம் இவங்களை எதுக்கு நீங்க வார விட்டீங்க? உங்களை நம்பி பைக்ல உட்கார்ந்தவங்களை இப்படி பல்ட்டி அடிக்க விடலாமா? இது நியாய தர்மமா? இப்படி நிறுத்தாம போறீங்களே. இப்ப நாம பார்க்க போறது, இங்க இருக்கிற அத்தனை பேர் அசந்து போற மாதிரி ஒரு பயங்கரமான வீலி. இந்த ஹீரோ காட்டு போற வீலியை பார்க்க தான் இந்த ஊரே இங்க கூடி நிக்குது. ஸ்டைல வீலி பண்ணி ஒரு கையை விட்டு சூப்பரா ஓடிட்டு இருக்காரு. எல்லா வாட்டியும் வீலி ஒழுங்கா வரும்னு சொல்ல முடியாது. இவருக்கு பிரச்சனை ஏற்பட போறது சென்டர் ஆஃப் கிராவிட்டில. ஸ்டைலா பைக்கை ஓட்டி வீலிங் பண்ணி காட்டலாம். ஆனா ஷோ பாக்குறவங்க மூஞ்சிலே வீலை கொண்டு வந்து காட்டக்கூடாது. உங்க பித்தையை காட்ட வந்தவங்கள இப்படி மொத்தமாவ தள்ளி விடுறது? வேணா வேணா வேணா, நெல்லு சொன்னா கீழே அங்க கிரௌட் இருக்காங்க. வேணா, போச்சு, சேர்த்து வச்ச பேரெல்லாம் போச்சு. எதிர்வையில் மஞ்ச பைக்ல மஞ்சள் டீஷர்ட் போட்டு வீலிங் அடிச்சு காட்டுறாரு. இவர் சில்லற வாடுறத ஒரே ஒரு கேமரா மட்டும் தான் பார்த்தது. எப்படியோ நமக்கு ஒரு ஃபுட்டேஜ் கிடைச்சது. வாங்க வாங்க, நம்ம சாம்பியன் எங்க தப்பு பண்ணாரு இப்ப நம்ம பார்க்கலாம். ஸ்டண்ட்ல கொஞ்சம் ஸ்டைல் ஆட் பண்றதுக்காக ஒரே ஒரு காலை மட்டும் தூக்குனார் நம்ம ஸ்டண்ட் குமார். அதனால பேலன்ஸ் தவறி ஒரு காலை கீழே ஊனி விழுந்த வேகத்திலேயே த்ராட்டில் பிடிச்சி முறுக்கிட்டாரு. இதனால பேலன்ஸை இழந்தவர் பைக்கை மட்டும் போக விட்டாரு. இதை வேடிக்கை பார்த்த பொட்டி கடை காலி. அவர் நினைப்பாரு, அட பாவி, உன் ஸ்டண்ட்டை வேடிக்கை பார்க்க வந்ததுக்கு என் கடையை காலி பண்ணிட்டியே. பரவாயில்ல, உன் வண்டியில 2 டயர் இருக்குல்ல, கைட்டிக்கிறேன்.